பாராளுமன்றத்துல இந்த சட்டத்தை கொண்டு வந்ததனுடைய உள்நோக்கமே அது தோற்கும் என்று தெரிந்துதான். பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே 2023 எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பெண்களுக்கு ஆதரவானவர்கள் அல்ல என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு RSS தலைவராக ஒரு பெண் இன்னைக்கு வர முடியாது, இது வரைக்கும் வந்ததில்லை. இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பாஜகவுக்கு எத்தனை பேர் பெண்கள் இருக்கிறாங்க, இத்தனை முதல்வர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஒரு அதிகாரம் இல்லாத டெல்லியின் முதல்வரை தவிர வேற ஏதாவது பெண் முதல்வர்கள் இருக்காங்களா? பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக இவங்க என்னைக்காவது ஏதாவது தீவிரமான நடவடிக்கை எடுத்து இருக்காங்களா? மல்யுத்த வீராங்கனைகள் உலக அளவில் தங்கப்பட்ட பதக்கம் பெற்றவர்கள், அவங்க போராடுறாங்க. டெல்லியில தரதரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போனதெல்லாம் நம்ம வீடியோல பார்த்தோம். தோற்கடிக்கப்பட்ட ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துலயே பிளக்கார்டோட வந்துட்டாங்க, பேனரோட வந்துட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, தயாரிப்போட இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறாங்களே தவிர உண்மையில பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பதை அவர்கள் விரும்பவில்லை என்பதுதான் நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டை போல வேற மாநிலங்களில் அமல்படுத்தப்படுது. இது நீதி கட்சி காலத்திலிருந்தே இந்த முயற்சி என்பது நடந்திருக்கிறது. பல்வேறு காலகட்டங்கள்ல அந்த குறிப்பாக பெரும்பாலான முயற்சிகள் வந்திருக்கிறது. கொஞ்சம் காமராஜர் காலத்துல, அதுக்கு பிறகு அண்ணா காலத்துல கொஞ்சம் கூடுதலாக 19 ஆண்டுகள் முதல்வராக வெவ்வேறு கட்டத்துல பணியாற்றிய மு. கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள். இந்த வளர்ச்சியை பார்க்கும் போது மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பொறுக்க முடியல. அவங்களுக்கு கோபமா இருக்கு. அவங்களுக்கு கூட அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கிறார். அவர் இதெல்லாம் பற்றி எதிர்த்து பேசுறதுக்கே தயாரா. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் வரக்கூடிய தேர்தல், அதற்கு முன்பு நடந்த ஏராளமான டிராமாக்கள், மிக முக்கியமாக பார்லிமெண்டில் தமிழ் எம்பிக்கள் கருப்பு சட்டைகளை அணிந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் போது, அதுவும் டீலிமிட்டேஷனை பற்றி அவர்கள் பேசிய போது, ஓம் பிர்லாவாக இருக்கட்டும் அல்ல இந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், கருப்பு என்கிற அந்த அடையாளத்தை, அந்த எதிர்ப்பை எந்த அளவில் கீழ்த்தனமாக பேசினார்கள், எந்த அளவில் இலவாக பேசினார்கள் என்று நாம் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும். இதை தாண்டி எந்த அளவில் டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வருவதற்காக அவர்கள் எடுத்து வைத்த ஷீல்ட் விமன் ரிசர்வேஷன் பில் 2023ஆம் ஆண்டு இந்த பில்லை பாஸ் செய்ததற்கு பின்பு எதற்காக மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்தார்கள்? மிக முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள், தென்னிந்தியாவுடைய அந்த ரெப்ரசன்டேஷனை குறைப்பதற்காக டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தார்களா என்கிற அந்த கேள்வியுடன் பல்வேறு கேள்விகளை இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். நரேந்திர மோடி அவர்கள் வடித்த அந்த முதலை கண்ணீர், பெண்களுக்காக நாங்க குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எதிர்கட்சிகள் நாங்க எடுக்கக்கூடிய முயற்சியை அழித்து விட்டார்கள். பெண்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியா அலையன்ஸ் இருக்கிறது. மிக முக்கியமாக டிஎம்கே, டிஎம்சி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருக்கிறது. அது உண்மையா என்று நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அலசி ஆராய வேண்டும். தொடர்ந்து டிஎம்கே உடைய ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம், டிஎம்கே மத்திய அரசாங்கத்தின் அங்கிருந்து வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. டீலிமிட்டேஷனை எதிர்த்தோம், யூனியன் சிவில் கோட் அதையும் எதிர்க்கிறோம், FCRA அமெண்ட்மெண்ட் அதை மிக பலமாக எதிர்க்கிறோம், CAA இதையும் எதிர்க்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன? மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் தமிழர்களுக்கும் தமிழ் அரசியலருக்கும் மிக எதிராக இருக்கிறது. ரெப்ரசன்டேஷன், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை மாற்ற பார்க்கிறார்கள். ஃபெடரலிசம், சோஷியல் ஜஸ்டிஸ் மற்றும் ரைட் ஆஃப் மைனாரிட்டி அண்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். இந்த அளவில் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் என்று அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம்.
இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் காமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். டிஎம்கேவுக்கு எதிராக பல்வேறு கிரிட்டிசிசத்தை பிஜேபி எடுத்து வைக்கிறது. தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் பிரதிவாதங்கள், ஒரு குடும்ப அரசியல் செய்யக்கூடிய கட்சி, ஊழல்வாதிய கட்சி, தமிழ்நாட்டில் எங்களுடைய ஆட்சி வந்தால் மட்டும்தான் இங்க டெவலப்மெண்ட் நடக்கும், டெவலப்மெண்ட்டே இல்லாத ஒரு மாநிலமாக அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். டிஎம்கே எதற்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன் என்கிற பாலிசி தமிழர்களுக்கு எதிரானது என்று அவர்கள் கருதுகிறார்கள்? அதை கொஞ்சம் விளக்குங்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது 2 முக்கியமான குற்றச்சாட்டுக்களை தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறார். தமிழ்நாட்டுல சில குடும்பங்களின் சொத்துக்கள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். 2வது, தமிழகத்தினுடைய கடன் மிகவும் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். பாராளுமன்றத்துல இந்த சட்டத்தை கொண்டு வந்ததனுடைய உள்நோக்கமே அது தோற்கும் என்று தெரிந்துதான். பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே 2023 எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது 2024 நினைச்சிருந்தா அமல்படுத்தி இருக்கிறோம். 543 தொகுதிகள்ல 1/3 பெண்களுக்குன்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா போதும். இதுக்கு ரொட்டேஷன் தானே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. அது உண்மையிலே செய்ய விரும்பல. இவங்க பெண்களுக்கு ஆதரவானவர்கள் அல்ல என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு RSS தலைவராக ஒரு பெண் இன்னைக்கு வர முடியாது, இது வரைக்கும் வந்ததில்லை. இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பாஜகவுக்கு எத்தனை பேர் பெண்கள் இருக்கிறாங்க, இத்தனை முதல்வர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேரு ஒரு அதிகாரம் இல்லாத டெல்லியின் முதல்வரை தவிர வேற ஏதாவது பெண் முதல்வர்கள் இருக்காங்களா? பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு எதிராக இவங்க என்னைக்காவது ஏதாவது தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? குறிப்பாக எல்லோருக்கும் உளவு பிரபலமாக அறிந்தது இந்த மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் நடத்தியது. ராஜேஸ்வர் சிங் சொல்லி ஒரு மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் எப்படி பெண்களை பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறார் என்பதற்காக மல்யுத்த வீராங்கனைகள் உலக அளவில் தங்கப்பட்ட பதக்கம் பெற்றவர்கள் அவங்க போராடுறாங்க. அவங்கள டெல்லியில தரதரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போனதெல்லாம் நம்ம வீடியோல பார்த்தோம். இதுதான் இவங்களுக்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான மரியாதை. உண்மையில RSS இந்த இடஒதுக்கீட்டை விரும்பவில்லை. விரும்புறதா இருந்தா உண்மையிலே என்ன செய்திருக்கலாம்னு சொன்னா உடனடியாக இதை அமல்படுத்தி இருக்கலாம். 2024 தேர்தலிலேயே கொண்டு வந்திருக்க முடியும். இந்த வீடியோவில் உங்களை மீண்டும் ஆழமாக கூட்டிச்செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதில் மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் மிக முக்கியமாக பதிவிடுங்கள். இது இந்த வீடியோவை பல்வேறு நபர்களும் எடுத்து செல்ல வாய்ப்பாக இருக்கும். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். சார், என்னோட கேள்வி அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், அல்ல பியூஷ் கோயலாக இருக்கட்டும், அல்ல ஒட்டுமொத்த பாஜகவை சார்ந்த நபர்கள், நரேந்திர மோடி அவர்கள் 50% அதிகமான ரிசர்வேஷனை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். அதாவது இது வட இந்தியாவிற்கு மட்டுமே இந்த எண்ணிக்கை கூடாது, தமிழ்நாட்டிற்கும் கூடும். 39 இருக்கக்கூடிய தமிழகம் இந்த டீலிமிட்டேஷன் வந்த உடனே 59 மாறிவிடும். அப்ப எப்படி தமிழ்நாட்டிற்கு நஷ்டம்? தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, லாபம் தானே என்ற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். இதை என்கிட்டயும் அந்த பில்லினுடைய காப்பி அதுல எங்கேயாவது இந்த 50% கூட்டுறோம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அமித்ஷா அப்பப்ப கூப்பிட்டு ஒரு 1-2 பேர்கிட்ட சொல்றதோ அல்லது பாராளுமன்றத்துல கூட அந்த உத்தரவாதத்தை அவர் கொடுக்க முடியல. அவர் கொடுத்தா கூட அதுக்கு வேலிடிட்டி கிடையாது. பில்லுல கொண்டு வந்தாதான் வேலிடிட்டி உண்டு. அது இல்லாமல் சும்மா நாடகம் ஆடுவதுதான் நடந்தது. அதுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உடனடி எழும்பி பேசும்போது என்ன சொன்னாருன்னு சொன்னா, நீங்க இப்பவே 50% கூட இடஒதுக்கீடு கொடுங்க பெண்களுக்கு, நாங்க முழுமையாக ஆதரிக்கிறோம். அதையும் டீலிமிட்டேஷனையும் நினைக்காதுங்க
நீங்க சென்சஸையும் இதுல இணைக்கிறீங்க, டீலிமிட்டேஷனையும் இணைக்கிறீங்க, வாயால ஒண்ணு பேசுறீங்க, எழுத்துப்பூர்வமா என்ன ஒண்ணு கொடுக்குறீங்கன்றத ரொம்ப அழகாக சுட்டி காட்டலாம். அதனால உண்மையான நோக்கம் என்பது அவங்களுக்கு இந்த பில்ல துவக்கணும். அதனாலதான் பில் தோற்கடிக்கப்பட்ட ஒரு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துலயே பிளக்கார்டோட வந்துட்டாங்க, பேனரோட வந்துட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, தயாரிப்போட இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறாங்களே தவிர உண்மையில பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பதை அவர்கள் விரும்பவில்லை என்பதுதான் நம்ம பாக்குறோம். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மனுநீதியிலே பெண்களுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா? மனுநீதி ஆதரிக்கக்கூடிய சனாதன தர்மத்தை தானே அவங்க அமுல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஆதரவாகத்தான் பேசிட்டு இருக்காங்க. மனுநீதி எங்கேயுமே பெண்களுக்கு சமநீதியை பற்றி சொல்லல. அதுதான் அவங்க அமுல்படுத்துவாங்க. இந்த டிராஃப்ட் காப்பியில இருக்கக்கூடிய 2வது பக்கத்தின் 3வது மற்றும் 4வது புள்ளைகளை கொஞ்சம் ஆழமாக நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இந்த டிராஃப்ட் காப்பிக்கான ஒரு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இதுல ஆர்டிகல் 81 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய விஷயம், the house of people shall consist of not more than 850 members chosen by the direct election from traditional constituencies in the state. அதாவது 850 எம்பிக்களுக்கான இந்த டிராஃப்ட். இதுல ஆர்டிகல் 82 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நீங்க பார்த்தீர்கள்னா, ஆஃப்டர் ஈச் சென்சஸ் of the constituencies shall be substituted. அதாவது இங்க எங்கேயுமே 50% எழுதவில்லை. நேரடியாக என்ன சொல்றார்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கெடுத்து அந்த மக்கள் தொகையை நீங்க வகுத்து பார்த்தீர்கள்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய 543 எம்பிக்கள் இது 850ஆக உயர்த்த பார்க்கிறார்கள். அப்போ 850ஆக உயற்றி அந்த இருக்கக்கூடிய மக்கள் தொகையை நீங்க வகுத்து பார்த்தீர்கள். மக்கள் தொகை எப்போதைக்கான 2011ஆவது ஆண்டுக்கான மக்கள் தொகை. அன்னைக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை 120 கோடியாக இருந்தது. அப்ப அந்த 120 கோடியை நீங்க கால்குலேட் செய்து பார்த்தீர்கள்னா, ஒரு எம்பி மீது 15 லட்சம் ஓட்டர்ஸ்கள் போவார்கள். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு தேதியில தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த 5 மாநிலங்களை சேர்த்து பார்த்தீர்கள்னா 130 எம்பிக்கள். தமிழ்நாட்டை இவர்கள் கூறும்படி, அதாவது டிராஃப்ட்ல எங்கேயும் எழுதவில்லை, ஆனால் இவர்கள் கூறுவதை நீங்க எடுத்துக்கினால் கூட 50% என்றால் தமிழ்நாட்டிற்கு 39 59ஆக உயரும். இதே போன்று மற்ற மாநிலங்கள்லாம் சேர்த்தீர்கள்னா ஒரு 160 ஒரு 180 எம்பிக்களை இவர்கள் ஒதுக்கி காட்டுகிறார்கள். இதை நீங்க சரியாக கணக்கெடுத்து பார்த்தீர்கள்னா வட இந்தியாவுடைய ரெப்ரசன்டேஷன் 38% இருக்கிறது. 38% 43ஆக உயரப்போகிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5%. தென்னிந்தியாவிற்கு இருக்கக்கூடிய இந்த ரெப்ரசன்டேஷன் இவர்கள் கூறும்படி 50% அதிகரித்தால் கூட 24.5% இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சதர்ன் இந்தியா இது குறைந்து 20% மாறி, அதாவது 4.5% ரெப்ரசன்டேஷன் இங்க குறைய போகிறது. அப்போ இது போன்ற விஷயங்களை எதிர்ப்பதில் எந்த விதமான தவறு இருக்கிறதுன்னு எனக்கு புரியவில்லை. ஆனால் பல்வேறு சதர்ன் இந்தியாவை சார்ந்த லீடர்ஸ், அது பவன் கல்யாணாக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், ஜெகன்மோகனாக இருக்கட்டும், மிக முக்கியமாக தமிழ்நாட்டின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இந்த 4 தென்னிந்தியாவை சார்ந்த மிக முக்கியமான அரசியல் கட்சிகளை நடத்தக்கூடிய லீடர்ஸ் இவர்கள் தென்னிந்தியாவிற்கு எதிராக நேற்று பார்லிமெண்டில் ஓட்டு போட்டதை தமிழ் மக்கள், ஆந்திரா மக்கள், கர்நாடகா மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா, அல்ல வரக்கூடிய தேர்தல்களில் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு பாடத்தை கற்பிப்பார்களா என்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். இப்போ அடுத்த கேள்விக்கு வந்து விடலாம். டிஎம்கே மிக பெரிய அளவில் யூசிசி, எஃப்சிஆர்ஏ மற்றும் சிஏஏ என்ஆர்சி இதை மிகப்பெரிய அளவில் எதிர்த்து வருகிறது. அந்த எதிர்ப்பிற்கான காரணம் என்ன? எப்படி தமிழ்நாட்டுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் மற்றும் மைனாரிட்டி ரைட்ஸிற்கு எதிராக இந்த 3 திட்டங்களுமே இருந்தது, யூசிசி, எஃப்சிஆர்ஏ அண்ட் சிஏஏ.
யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றது சிறுபான்மையினுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம். அத திமுக எதிர்க்கிறது, இடதுசாரி கட்சிகள் எதிர்க்கிறார்கள், பல அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறது. அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, இந்த டீலிமிட்டேஷனுக்கும் இந்த விமன்ஸ் ரிசர்வேஷனையும் சேர்த்து இணைத்த போது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பீகாரினுடைய தேஜஸ்வி யாதவ், உத்தரப்பிரதேசத்தினுடைய மௌலான் சிங் யாதவனுடைய மகன் அகிலேஷ் யாதவ் மிக தெளிவான நிலைப்பாடை எடுத்தார்கள், குரல் கொடுத்தார்கள். அவங்களுடைய ஒரு நோக்கம் என்பது வடக்கு தெற்குன்னு பிரிக்கலான்றது அது முழுமையாக அடிபட்டு போனதுன்றது சந்தோஷமான விஷயம். அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அடுத்தால வரக்கூடிய FCRA பொறுத்தவரையில ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் 1976 கொண்டு வரப்பட்டது. அதுல பல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஏற்கனவே அதன் மூலமாக ஒரு 2 லட்சத்துக்கு மேல இருந்த தொண்டு நிறுவனங்களுடைய எண்ணிக்கை என்பது இன்னைக்கு வெறும் 21,000 குறைந்திருக்கிறது. அவங்களுக்கு அதுல கொண்டு வரக்கூடிய ஒரு மிக ஆபத்தான ஒரு திருத்தம் என்னன்னு சொன்னா, நீங்க FCRA ரிஃப்யூஸ் பண்றதுக்கு எந்த காரணமும் கொடுக்கறது இல்லை. நான் நிறைய அமைப்புகளுடைய மிக நல்ல அமைப்புகளுடைய FCRA அகற்றப்பட்டதை பார்த்திருக்கின்றேன். ஆனா அந்த FCRA RSS அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் இன்னைக்கு தொடருது. இந்த ஆர்கனைசேஷன்ஸுக்கு இப்போ கொண்டு வரக்கூடிய திருத்தத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சரத்து என்னன்னு சொன்னா, இந்த FCRA திருத்தத்தின்படி நீங்க ஒரு FCRA ரினியூ பண்ணலன்னா ரிஜெக்ஷனுக்கு பதிலாக நீங்க ரினியூவலே பண்ணலன்னு வச்சுக்கணும், அது மட்டுமே போதும். ஒரு ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் ஆபீசர்னு சொல்லி ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்து அவர் இதற்கு இப்ப இல்ல காலம் காலமாக அவங்க FCRA வாங்கி அதன் மூலமாக என்னெல்லாம் சொத்துக்கள் சேர்த்திருந்தார்களோ, அது பள்ளிக்கூடமாக இருக்கலாம், ஆலயங்களாக இருக்கலாம், மசூதிகளாக இருக்கலாம், கோவில்களாக இருக்கலாம், ஆர்பனேஜஸா இருக்கலாம், மருத்துவமனைகளாக இருக்கலாம், இது எல்லாமே கையகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சரத்து கொண்டு வர்றது எவ்வளவு ஆபத்தானது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பெரிய பேரிடர்கள் நடக்கும் போது இந்த மாதிரி FCRA இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் தான் கீழ் மட்டத்துல இருந்து உதவி செய்யறாங்க. இப்ப அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளிகள்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கணும், ரோயலா காலேஜ் எடுத்துருங்க, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் எடுத்துருங்க, இப்படி அதே மாதிரி டோன் போஸ்கோ ஸ்கூல் எடுத்துருங்க, சென்ட் ஜோசப் ஸ்கூல் எடுத்துருங்க, இதெல்லாம் எடுத்துக்கிட்டா இது என்ன செய்வாங்க, இதை பெருமுதலாளிகளுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அது அந்த நோக்கத்தோடு தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன இன்னொரு சட்டம், சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதோட சேர்த்து NRC, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன், அது அமுல்படுத்துறதுனால என்ன நடந்திருக்கிறதுன்றது அஸ்ஸாம்ல பார்த்திருக்கணும். சரி, என்னுடைய ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். என்னுடைய நண்பர் சமீர் முகர்ஜி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அதிகாரிகள் சங்கத்தினுடைய செயலாளராகவும், ஸ்டேட் பேங்காவினுடைய அதிகாரிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக ஸ்டேட் பேங்கினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டரா இருந்தவர். அவரால் ஆவணம் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன கேட்கிறாங்க, உங்க அப்பா அம்மாவோட ஆவணங்கள் கொடுங்க, அவங்க பர்த் சர்டிபிகேட் கொடுங்க, அவங்களுடைய கல்வி சான்றிதழ் கொடுங்கன்னா அவரால் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல. அவரை சஸ்பெக்டட் லிஸ்ட்ல வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் வேற ஆவணங்களை கொடுத்து அத்தாட்சியை கொடுத்து சுபாஷ் சந்திர போஸுடைய பேரனுக்கு அதே நிலைதான். வெஸ்ட் பெங்காலுடைய ஒரு நீதிபதியுடைய அவருடைய நிலை, அவருடைய குடும்பத்தினருடைய நிலை, கார்கில் போரில் போரிட்ட ஒரு இராணுவ வீரர் அவருடைய நிலை, இது போன்ற ஏராளமான நபர்கள் இந்த நாட்டிற்காக உயிரை கொடுத்த, இந்த நாட்டிற்காக பல்வேறு தியாகங்களை செய்த குடும்பத்தினர்களுக்கும் அதே நிலையாக மாறி இருக்கிறது. இந்த சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் NRCயும் தான் இன்னொரு மறைமுகமாக இன்னைக்கு SIR என்ற பேர்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பேர்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் பேரை 2ஆம் தர பிரஜையாகவும் கொஞ்சம் பேரை முதல் தர பிரஜையாகவும் வைக்கிறது. அது யாருன்னாக்கி உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் முதல் தர பிரஜையாக இருப்பார்கள், மற்றவங்க எல்லாம் 2ஆம் தர பிரஜையாக மாற்றக்கூடிய முயற்சி தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோட, உச்ச நீதிமன்றத்தினுடைய உதவியோட நடந்தது. என்னுடைய தமிழ்நாடு எதிர்ப்பது என்பது நியாயமானது.
கட்டாயமாக எதிர்த்தார்கள். என்னோட அடுத்த கேள்வி, டிஎம்கே அரசாங்கம் மைனாரிட்டிகளுடைய, பேக்வர்ட் கிளாஸ் உடைய, ஏழைகளுடைய பாதுகாவலராக எடுத்து வைக்கிறது. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை கடுமையாக எதிர்த்து வருகிறது. இதை பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன? Is this true that DMK is protecting backward, minority and poor, and Narendra Modi's policies are not doing it? Backward, minority and women also. தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டை போல வேற மாநிலங்களில் அமல்படுத்தப்படவில்லை. இது நீதி கட்சி காலத்திலிருந்தே இந்த முயற்சி என்பது நடந்திருக்கிறது. பல்வேறு காலகட்டங்கள்ல அந்த குறிப்பாக பெரும்பாலான முயற்சிகள் வந்திருக்கிறது. கொஞ்சம் காமராஜர் காலத்துல, அதுக்கு பிறகு அண்ணா காலத்துல கொஞ்சம் கூடுதலாக 19 ஆண்டுகள் முதல்வராக வெவ்வேறு கட்டத்துல பணியாற்றிய மு கருணாநிதி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 வருஷத்துல 52 புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளாட்சியில 33% இருந்ததை 50% கூட்டி இருக்கிறார் ஸ்டாலின். பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் 30% கொண்டு வந்தது தமிழ்நாடு கலைஞர் கழகம். அதை இன்னைக்கு 40% கூட்டி இருக்கிறார். பள்ளிக்கூடங்கள்ல அந்த காலேஜ்ல போகக்கூடிய பெண்களுக்கு மகளிருக்கான ஒரு உதவித்தொகை கொடுக்கறதுனால போன வருஷத்துல மட்டும் 7% இன்க்ரீஸ் இன் என்ரோல்மெண்ட் கூடிச்சது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் என்ரோல்மெண்ட் ஹையர் எஜுகேஷன்ல ஜிஆர்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 57%. தேசிய அளவுல அது ஆவரேஜ் வர 28%. அதே மாதிரி தாட்கோ கொண்டு வந்தது தமிழ்நாடு. நலவாரியங்கள் 21 நலவாரியங்கள் இருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் பெரும்பாலானவை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தொழில் முனைவோருக்கான முயற்சிகள், அதுக்காக ஆதி திராவிடர்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி திட்டங்கள், நிதி உதவி, மானியம் உட்பட கொடுக்குறாங்க. இதனாலதான் அந்த வளர்ச்சி என்பதை பார்க்க முடிகிறது. இந்த வளர்ச்சியை பார்க்கும் போது மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் பொறுக்க முடியல. அவங்களுக்கு கோபமா இருக்குது. அவங்களுக்கு கூட அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கிறாரு. அவர் முன்னால சசிகலாவுக்கு அடிமையாக எப்படி முதல்வரானார்ன்றதை பார்த்தோம். இப்ப அவங்களுடைய அடிமையாக இருக்கிறாரு. அதனால அவர் இதெல்லாம் பற்றி எதிர்த்து பேசுறதுக்கே தயாரா. கடந்த 12 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு டிவைடை உருவாக்குவதற்காக, ஒரு விரிசலை உருவாக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து எடுத்து வைப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் திருப்பரங்குன்றம் அதற்கான ஒரு உதாரணம். இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் உருவாக்கி வந்தார்கள். டிஎம்கே எந்த விதத்துல இது போன்ற கலவரங்களை, இது போன்ற இஷ்யூஸ்களை எதிர்த்து நின்றது? ஏன்னா 12 ஆண்டுகளில் ஏடிஎம்கேவும் இருந்தது, இப்போ டிஎம்கே அரசாங்கம் இருக்கு, 2 அரசியல் கட்சிகளும் இருக்கு. ரெண்டுமே ஒரு திராவிட கிளையிலிருந்து வெளிவந்த அமைப்புகள். ஒரு பக்கம் இன்னைக்கு எம்கே ஸ்டாலினோட அரசாங்கம், இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் கடந்த முறை பல்வேறு, அது நீட் திட்டங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு மின்சார அதற்காகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அதாவது ஸ்டாலின் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மின்சார கட்டணங்கள் அதிகரித்திருக்கிறது. எந்த திட்டத்திற்கு எதிராக ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்து வந்தாரோ, மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்திற்கு நாம் கையெழுத்து போட்டுவிட்டோம் என்றால் அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் இந்த மின்சார கட்டணங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். அந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீட்டிற்கு எதிர்த்து அம்மையார் அவர்கள் குரல் கொடுத்து வந்தார்கள். அவர் போன உடனே நீட்டிலும் கையெழுத்து போட்டார்கள். இது போன்ற ஏராளமான அலிகேஷன் எடப்பாடி அவர்கள் மீதும் இருக்கு. அப்போ டிஎம்கே எந்த விதத்தில் இந்த எதிர்ப்பை சேலஞ்ச் செய்தது? அண்ட் where do we stand today in a political stage? ஒவ்வொரு கட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறது, வலுவான குரல் கொடுத்திருக்கு. திருப்பரங்குன்றம் விஷயத்துல தெளிவான நிலைப்பாட்டை எடுத்து எதிர்த்து நின்றார். கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடு கோவிலை வைத்து ஒரு கலவரம் உருவாக்குவதற்கான முயற்சியை RSS எடுத்தது. சேகர் பாபு அவர்கள் நேரடியாக தலையிட்டு அதை தடுத்தனர். சுசீந்திரம் கோவிலில் திருவிழாவை ஒட்டி ஒரு பிரச்சாரத்தை சவார்கர் வாழ்கன்னு கோஷம் போட்டு சேகர் பாபு வந்த போது குரல் கொடுத்த போது திரு மனோஜ் தங்கராஜ் அவர்கள்
அதற்கு எதிராக குரல் கொடுத்து அங்க பிரச்சனை வராம தடுக்கணும். இதே முயற்சி திருச்செந்தூர்ல நடந்துட்டு இருக்குது, சிதம்பரத்துல நடந்துட்டு இருக்கு, ராமேஸ்வரத்துல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க எங்கெல்லாம் ஆள் போட்டிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தாலே அது அந்த மாதிரி உள்ள தொகுதிகளாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தமிழகத்திற்கு எதிராக திட்டங்கள் கொண்டு வரும்போது குறிப்பாக என்ஆர்இஜிஏ யார் குரல் கொடுக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தான் குரல் கொடுக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்துல வாஜ்பாய் அரசோடு ஒரு உடன்படிக்கை வைத்துக் கொண்டால் கூட அந்த நேரத்துல அயோத்திக்கு எதிராக குரல் கொடுத்தது. அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை எதிர்த்து நின்றது. அதனால அதை அமல்படுத்த முடியல. ஆனா அந்த டைம்ல தான் ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வர முடிஞ்சது, ஆர்டிஇ ஆக்ட் கொண்டு வர முடிஞ்சது, என்ஆர்இஜே ஆக்ட் கொண்டு வர முடிஞ்சது. ஒரு பக்கத்துல பாசிட்டிவா சிலதை கொண்டு வர்றதுக்கும் ஆழமாக இருக்கிறது. நீங்க திராவிட கட்சிகள்னு சொன்னீங்க அதிமுக, அப்படி இன்னைக்கு இல்ல. ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது பேசுனது ஞாபகம் இருக்கும். மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நின்று போச்சு. எடப்பாடி என்னைக்கு வந்தாரோ அதோட இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலத்துல கூடுதலான திட்டங்கள் கொண்டு வந்து, எம்ஜிஆர் காலத்துல சில நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு திமுகன்னு தான் பார்க்க முடியும். ஸ்டாலின் அவர்கள் அதுல திட்ட கமிஷன் வச்சிருக்கிறதுனால, ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வருஷந்தோறும் ப்ரிப்பேர் பண்றதுனால, அதை பேஸ் பண்ணி ஒரு பிளான் ஆக்ஷன் கொண்டு வர்றதுனால, 5 இயர் பிளான் கொண்டு வர்றதுனால ஒவ்வொரு துறையிலையும் வளர்ச்சிக்கு திட்டமிட்டு அவங்களால செய்யணும். எடப்பாடி அவர்கள் தன்னிட்டு திட்டங்களை கொண்டு வர மறுத்து மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஆமாம் சாமி போடக்கூடிய வேலையை மட்டும்தான் பார்த்து வருகிறார் என்று நீங்க கூறுகிறீர்கள். இன்னொரு பக்கம், இவருக்கு நீங்க ஓட்டு போடணும், இவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் எலெக்ஷன் இஸ் அ வெரி பியூர்லி voter centric ப்ராசஸ். ஒவ்வொரு votersக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக் அதிகாரம். ஆனால் எந்த விதமான ஐடியாலஜி தமிழ்நாட்டிற்கு சரி தவறு என்கிற விஷயத்தை நாம் விளக்கலாம். உங்களுடைய முறைப்படி தமிழ்நாட்டிற்கு நல்லது என்கிற விஷயத்தை எடுத்து காட்டக்கூடிய கட்சிகள் எவ்வெல்லாம்? இரண்டாவது, எந்த விதமான கொள்கையை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டிற்காக நன்மை நினைக்கக்கூடிய மக்கள், இதெல்லாம் நீங்க மையப்படுத்தி ஓட்டு போடுங்கள் என்று இருந்தால் அந்த புள்ளிகள் என்னவாக? நான் ஆரம்பத்துல சொன்ன 2 விஷயத்துக்கு மோடி அவர்கள் இன்னைக்கு பேசினதுக்கு விளக்கம் சொல்லிடலாம். அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, சில குடும்பங்களுடைய சொத்துக்கள் அதிகரித்திருக்கிறது. ஒரு 15 நாட்களுக்கு முன்னால சென்டர் ஃபார் பினான்சியல் அக்கௌண்டபிலிட்டி என்ற அமைப்பு வெல்த் டிராக்கர் இந்தியா 2026 ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி, அதுல என்ன சொல்லப்படுகிறது சொன்னால் 2019க்கும் 25க்கும் இடையில் 1000 கோடிக்கு மேல் சொத்து மதிப்புள்ள பணக்காரர்கள் 1688 பேருடைய சொத்துக்கள் அதிகரித்திருக்கிறது. பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. 400% வரை அதிகரிக்கிறது. இந்த மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா அது இன்னைக்கு 166 லட்சம் கோடி. இது நாட்டினுடைய மொத்த வருமானத்தில் 50%. இது யாருடைய பீரியட்ல நடக்குது? மோடியினுடைய பேரல். இதே பீரியட்ல பேங்க்ல கொடுத்த கடன்கள், பெருமுதலாளிகளுக்கு கொடுத்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது 11 ஆண்டுகளில் மட்டும் 19,66,554 கோடி ரூபாய். 19 லட்சம் கோடின்னு வச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா முகேஷ் அம்பானியினுடைய சொத்து ரொம்ப நெருக்கமானவர். மகனுக்கு எவ்வளவு ஆடம்பரமான திருமணம் நடத்தினாரு. இவங்க எல்லாம் எப்படி வரிசையில போய் நின்று அதுல கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். அவருடைய சொத்து என்பது 153% அதிகரித்திருக்கிறது. அடானியனுடைய சொத்து 625% அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில இருந்து ஒரே ஒருத்தருடைய சொத்து மட்டும்தான் அதிகரித்திருக்கிறது. அது சிவநாடார், HCL உடைய சிவநாடார். அவரும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வசிக்கிறார். அந்த குடும்பங்களை பற்றி தான் இவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கூடியிருக்கிறது. அதுக்கு அவர் தானே பொறுப்பு. இது ஒண்ணு. ரெண்டாவது, இதுல
யாருக்கு இந்த 1688 பேர்ல 90% பேர் உயர் ஜாதிக்காரர். தமிழ்நாட்டுல சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய மாநிலம் இது. சமூக நீதிக்காக தமிழ்நாட்டுல செய்திருக்கக்கூடிய முயற்சிகளை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல ரோட்ல போக முடியாது, சமமாக நடக்க முடியாதுன்றதெல்லாம் இருந்ததுக்கு அதுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கலப்பு திருமணத்துக்கு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. திருமணத்திற்கு தாலி அப்படின்னு சொல்லி கலப்பு திருமணத்திற்கான ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. மதம் சார்ந்தா திருமணம் சாராமலே திருமணம் செய்யலாம்ன்றதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், வறுமை ஒழிப்பு திட்டம், பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், கை ரிக்ஷா வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தது, இப்படி வீடு கட்டுறதுக்கு இன்னைக்கு குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தானே இன்னைக்கு எவ்வளவு பேருடைய வீடுகள் பாக்குறோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடன் சொல்றாங்க இல்லையா, தமிழ்நாட்டினுடைய கடன் இந்த போன பட்ஜெட்டின் படி 10,71,10,71,000 கோடி. அது நீங்க இந்தியாவினுடைய கடனோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய கடன் என்பது 214.82 லட்சம் கோடி. தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிற விகிதத்தை விட தேசிய அளவில் இருக்கக்கூடிய கடன் விகிதம் என்பது கூடியிருக்கிறது. ரெண்டாவது, இந்த கடனை வாங்கி என்ன செய்தாங்க? யாராவது குடும்ப சொத்தா கொண்டு வந்தாங்களா, கொண்டு போனாங்களா? முடியாதே. அது ஒவ்வொரு வளர்ச்சி திட்டத்துக்காக பயன்படுத்தும் போது அதன் மூலமாக வருமானத்தை பெருக்க முடிகிறது. அந்த வருமானம் பெருக நீங்க கூடுதலான திட்டத்தை கொண்டு வர முடிகிறது. தமிழ்நாட்டுலதான் பெர் கேபிட்டா இன்கம் போன 5 வருடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. 3,50,000 rupees almost. எஸ், அந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடியது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியில இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், மதிமுக, அதே மாதிரி குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமூக நீதிக்காக தொடர்ந்து போராட கொண்டிருக்கிறது. அதை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் சிந்தித்து வாக்களிக்கணும்ன்றதான். இன்னைக்கு இளைய சமுதாயத்தை பொறுத்தவரையில பலவிதமான குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கு ஆட்சிக்கு வரணும்னு சொல்லக்கூடியவங்க எந்த களப்போராட்டமும் செய்யாமல், எந்த பொதுவான புதிய திட்டங்களையும், சில இலவசங்களை அறிவித்திருக்கிறாங்களே தவிர வேற எதுவுமே இல்லாமல், கல்விக்காக என்ன செய்ய போகிறோம், சுகாதாரத்திற்காக என்ன செய்ய போகிறோம், வேலை வாய்ப்புக்காக என்ன செய்ய போகிறோம், உணவு உறைவிடத்திற்காக என்ன செய்ய போகிறோம், இதை சொல்லாத ஒரு புதிய தலைவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது என்பதுதான் என்னுடைய அடிப்படையான ஆழமான கருத்து. ரொம்ப ரொம்ப நன்றி. வாக்களிக்க போகக்கூடிய அனைத்து நபர்களுமே யோசிச்சு நிதானிச்சு சரியான கட்சி சரியான நபருக்கே நீங்க வாக்களிங்க. இவருக்கு அவருக்கு கிடையாது. உங்களுடைய வாக்காளர்கள் யார் வருகிறார்கள், யார் உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் நிற்கிறார்கள், அவர்களுடைய பின்பலத்தை பாருங்க. எந்த விதமான திட்டங்களை தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கொண்டு வர போகிறார்கள், எந்த விதமான விஷயங்களை நீங்க மையப்படுத்தணும் என்கிற பல்வேறு விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். பல்வேறு ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கவனமாக உங்களுடைய பொறுப்புடன் உங்களுடைய வாக்குகளை பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் மிக ஆழமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்காக மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.